இறைவனை நாம் தேடி செல்ல வேண்டியது இல்லை. அவரை மனதால நினைத்தாலே போதும், அவரே நம்மை தேடி வந்து சேவகம் செய்வார் என்று திருவெம்பாவை 17வது பாடல் மூலமா விளக்க வந்திருக்காங்க கலைமாமணி ரேவதி சங்கரன் அம்மா. வாங்கோ கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்று மார்கழி மாதம் 17ஆம் நாள். மிகவும் அழகான மாதம் இது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணன் சொன்னதுதான். அந்த கண்ணனும் அவனுடைய சகோதரியின் கணவருமான சிவனும் இருவரையும் மக்கள் கொண்டாடுகிறார்கள் இந்த மார்கழியில். அது மிகவும் ஒரு அழகான ஒரு விஷயம். இந்த பாட்டு எங்கேயும் கிடைக்காத ஒரு ஆனந்தத்தை தருகிறவன் அந்த ஈசன் அப்படிங்கிற பாட்டு பார்க்கலாம். செங்கணவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம் பாலதா கொங்குண் கருண் குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனே அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். தேவர்களாகிய இந்திரன் முதலானோர், பிரம்மன், விஷ்ணு யாராலும் தர முடியாத பேரானந்தத்தை அளிப்பவன் இந்த ஈசன். கொங்குண் கருங்குழலி அப்படின்னா, கொங்கு அப்படின்னா தேன். தேனை சாப்பிடறதுக்காக வர வண்டுகள் சுற்றுகின்ற குழலை உடையவளே கொங்குண் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. இதுக்கு எப்படிதானா பொருள் கொள்ளலாம். நீ கோயிலுக்கு போகணுங்கிறது இல்ல. ஈசனே இந்த திருவீதி உலா வர்றது எதுக்கு? யாருக்கெல்லாம் என்ன பார்க்கணுமோ உங்களுக்காகத்தான் நான் வரேன்னுட்டு. இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி வரார். இல்லைன்னாலும் இப்படி வச்சுக்கலாம். ஒரு குடிசையா இருந்தா கூட அங்க ஒரு இறைவனை வைத்து அவனுக்கு ஒரு விளக்கை ஏற்றி கும்பிடுகிறார்கள் மக்கள், இல்லையா? அப்ப இங்க நம்ம ஒரு வீட்லயும் சாமி கும்பிடாம இருக்கிறது இல்ல. இல்லங்கள் தோறும் இது கூட எடுத்துக்கலாமே. நம்மளுடைய மனதாகிய வீட்டில் இறைவன் எல்லாருடைய மனதிலும் வந்து புகுகிறான். அப்பேற்பட்ட ஈசனை அங்கண் அரசை அடியோங்கட்காரமுதை, அதாவது பெண்ணே உன்னுடைய கூந்தலை சுத்தி வண்டெல்லாம் சுத்தின்னு இருக்கே, நான் உன்னை எதுக்காக இப்படி விழிக்கிறேன் அப்படின்னு கேட்டா நம்ம பாடணும். யார பாடணும்? நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. அது எப்படி சாமியை போய் சேவகன்னு சொல்லலாம்? நம்ம தானே சேவகம் செய்யணும். அப்படின்னா இறைவன் மகிழ்ச்சியால் என்ன செய்கிறானா, அடியார்களுக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன வேணும் அதை நான் செய்ய காத்துன்னு இருக்கேன்னு சொல்றாராம். தந்தருளும் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை, 3 அழகிய கண்களை உடையவனை, அடியோங்கட்காரமுதை எப்பேற்பட்ட இனிமையான நங்கள் பெருமானை, நம்மளுடைய இறைவனை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த குளக்கரையில நின்றுகிட்டு பெண்கள் எல்லாரும் ஒருத்தரா நம்ம சொல்லுவோம் இல்ல, தபால் தபால் தண்ணியில விழுந்துரு, அந்த மாதிரி அங்கேருந்து குதிக்கிறாங்களாம். ஏன்னா அந்த குதிக்கின்ற பொழுது உடனே சிலிர்க்கும், ஆனா அது சரியா போயிடும். அது குளிக்கிற விதத்துல அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. இது இப்ப நம்ம பார்க்க முடியாதது. கிராமங்கள்ல கம்மாக்கரை ஓரத்துல போய்கிட்டே இருப்பாங்க. பள்ளிக்கூடத்துல இருந்து பசங்க பைய எடுத்து அப்படி வச்சுட்டு தண்ணிய பார்த்த உடனே அவங்களுக்கு குஷி தாங்காது, அங்கேருந்து குதிச்சிருவாங்க. அந்த தண்ணீரை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆனந்தம். அந்த தண்ணீர் என்பதும் இறைவன். மார்கழி மாதம்
நீராட வேண்டியது, கோவிலுக்கு போக வேண்டியது ஆகிய எல்லா கிரியைகளும் எல்லோரும் செய்து கொண்டிருந்தார்கள். இன்று நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய முடியாதவர்கள் மனதால் நினைக்கிறோம், காதால் கேட்கிறோம், போவதாக மனதில் நினைத்து கொண்டு நிறைவை அடைகிறோம் அல்லவா? இனி அடுத்த பாடலை நாளைக்கு பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.